அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல ஹிப் சைஸ் மெஷர்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்குவோம். ஹிப் சைஸை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு சகோதரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இனிமேல் தொடர்ந்து டெய்லியும் இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள உங்களுக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிறது நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ இப்போ பிளவுஸோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் சைடு இந்த ஷோல்டர்ல இருந்து கீழே இந்த இடுப்பு உயரம் இதுதான். இங்கே மேலேருந்து இது வரைக்கும் எடுக்கக்கூடியதை நம்ம பிளவுஸோட உயரம் சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த டோட்டல் சுற்றளவு தீப்பெட்டி நம்ம விட்டுறணும். அது நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. இடுப்பு சுற்றளவில் அங்கேருந்து இந்த சைடு ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் அங்கேருந்து இது வரைக்கும் என்ன அளவு இருக்குன்னு பார்க்கணும். திருப்பி இங்கே இருந்து இந்த ஹூக் பட்டி முடிகிற வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இதுதான் நமக்கு ஒரு பிளவுஸுடைய இடுப்பு சுற்றளவு, ஹிப் சைஸ் நம்ம சொல்லுவோம். இது ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு அளவுகள் மாறும். யாருக்கு என்ன அளவு வரும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இது ஒரு காமனான மெஷர்மெண்ட்ஸ். இதுல இருந்து நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு அளவுகள் அப்படிங்கிறது நமக்கு வரலாம். ஓகேவா? இப்போ நார்மலா ஒரு பிளவுஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு செஸ்ட் ரவுண்ட்ல இருந்து வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ கம்மியா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க செஸ்ட் 9 இருக்குன்னா வேஸ்ட் ஒரு 8 இன்ச் இருக்கலாம். இங்க இருந்து இங்க 1 இன்ச் மைனஸ் பண்ணி நமக்கு வரும். இது ஒரு காமனான மெஷர்மெண்ட். கொஞ்சம் லீனா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அளவுகள் கம்மியா இருக்கலாம். கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம். பட் ஒரு நார்மலான அளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா, செஸ்ட் ரவுண்ட்ல இருந்து நீங்க 4 இன்ச் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா வேஸ்ட் ரவுண்ட் கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இப்ப செஸ்ட் ரவுண்ட் இருக்கு, இங்க வேஸ்ட் ரவுண்ட் நான் எழுதிருக்கேன். இப்ப செஸ்ட் ரவுண்ட் 32 இருக்கு அப்படின்னா இது ஸ்மால் சைஸ். ஓகேவா? இப்போ இதுக்கு உங்களுக்கு 6 இன்ச் வரைக்கும் நமக்கு இது கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 32 இன்ச்சஸ் செஸ்ட் ரவுண்ட் இருக்கு அப்படின்னா, இதுவும் கூட டவுட் கேட்டிருந்தீங்க. செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நம்ம அக்குளுக்கு கீழே இருந்து சுற்றளவு எடுக்கிறதா அல்லது பஸ்ட் பாயிண்ட், அதாவது இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட், அதாவது நிப்பிள் பாயிண்ட்டை சுற்றி எடுக்கக்கூடிய அளவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது அக்குளுக்கு கீழே எடுக்கக்கூடியது தான். மிடில் செஸ்ட் அல்லது பஸ்ட் ரவுண்டு அதுதான் நமக்கு நடுமார்பு சுற்றளவு, அதாவது நிப்பிள் பாயிண்ட்டை சுற்றி எடுக்கக்கூடிய அளவு. நம்ம பிளவுஸ் சைஸ் அப்படின்னு சொல்றது நம்ம இந்த 32 தான் நம்ம சொல்லுவோம். இதுல இருந்து ஈஸ் அலவன்ஸ் சேர்த்தா ஈஸ் அலவன்ஸ் சேர்க்காமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ டைரக்டா பாடி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் நமக்கு பிளவுஸோடைய சைஸா வரும். இது இப்போ க்ளோஸ் நெக்குனா பிளவுஸ்ல ஒரு அளவு வரும், லோ நெக்குனா ஒரு அளவு வரும். அப்போ ஒருத்தருக்கே பார்த்தீங்கன்னா லோ நெக்குக்கு ஒரு செஸ்ட் ரவுண்டு வரும், க்ளோஸ் நெக்குக்கு ஒரு செஸ்ட் ரவுண்ட் வரும். அப்போ ஒரு பிளவுஸ்ல இருக்கக்கூடிய அளவை வச்சு நம்ம இவங்களுக்கு இந்த சைஸ்ன்னு சொல்லிட முடியாது. அப்போ நம்ம டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்கு அதுதான் அவங்களுடைய சைஸ். அது நம்ம க்ளோஸ் நெக்குக்கு தகுந்த மாதிரி லோ நெக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈஸ் அலவன்ஸுங்கிறது நம்ம டிஃப்ரெண்டா கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ செஸ்ட் ரவுண்ட் 32 இருக்கு, நெக்ஸ்ட் 36 இருக்கு, நெக்ஸ்ட் 40 இருக்கு. இந்த 3 அளவுக்கும் நம்ம காமனான மெஷர்மெண்ட் என்னங்கிறத பார்த்துருவோம். இப்போ 32 அப்படின்னா அவங்களுக்கு வேஸ்ட் ரவுண்ட் 6 இன்ச் வரைக்கும் நமக்கு கம்மியா ஆகலாம். ஓகேவா? 6 இன்ச் வரைக்கும் கம்மியாகலாம் அப்படின்னா இவங்களுக்கு 26 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறது இருக்கலாம். இப்போ இதுவே கொஞ்சம் ஃபேட்டா இருக்காங்க அப்படின்னா, நல்ல பாடி வெயிட்டா இருக்காங்க அப்படின்னா நமக்கு 28 இன்ச் வரைக்கும் வரலாம். ஓகேவா? அது நார்மல். அடுத்தது பாத்தீங்கன்னா 36 சைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கும் 6ல இருந்து 4, ஓகேவா, 4ல இருந்து 6 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணலாம். அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்கும்? 30ல இருந்து 32 வரைக்கும் நமக்கு இடுப்பு சுற்றளவு அப்படிங்கிறது நமக்கு இருக்கலாம். ஸோ 40 சைஸ் அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு 4 இன்ச் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 36 இன்ச் வரும். ஸோ இதுதான் அவங்களுக்கான இடுப்பு சுற்றளவா நமக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்க ஒரு காமனான மெஷர்மெண்ட்டுக்கு பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்க தாராளமா ஸ்டிச் பண்ணலாம். இதுல இருந்து ஒரு சிலருக்கு முன்ன பின்ன நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நார்மலா சொல்லணும் அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு மைனஸ் 4 இன்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ரவுண்டு கிடைச்சிரும். ஓகேவா? பட் இந்த ஸ்மால் சைஸ் 32க்கு கீழே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 5, 6 இன்ச் 7 இன்ச் வரைக்கும் குறைவா இருக்கும். 36ங்கிறப்ப அவங்க நார்மலான அளவா இருந்தாங்க அப்படின்னா 4 அல்லது 5 இன்ச்சு கம்மியா இருக்கும். ஃபேட்டா இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸா இருக்கலாம். அது மாதிரி 40ங்கிறப்போ 4 இன்ச் மைனஸ் பண்ணீங்கன்னா 36 இருக்கலாம். இதுக்கு மேல நீங்க போயிருச்சு இப்போ 44லாம் இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு நம்ம ஒரு 3 to 4 இன்ச்சஸ் எடுக்கலாம். ஓகேவா? அப்போ இங்க நமக்கு ஒரு 41 அல்லது ஒரு 40 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு அவங்களுடைய ஹிப் சைஸா நமக்கு இருக்கும். ஓகேவா? இதுல மிடில் செஸ்ட் தனி.
இப்போ மிடில் செஸ்ட்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா அது வந்து நம்ம டாட்டுக்கு வந்து எடுத்துப்போம். பட் இது வந்து இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த இடுப்புல இருந்து இந்த செஸ்ட் வரைக்கும் நம்ம ஒரு இப்படி நேரா தைப்போம்ல, இந்த அளவு நார்மலா இங்க இருந்து இங்க 1 இன்ச் ஆவது நமக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா இந்த ஷேப் வந்து அவங்களுக்கு அழகா இருக்கும். சிலருக்கு இன்னும் குறையலாம். பட் இதை விட இங்க சைட்ல விலகி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலருக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது இங்கே நம்ம 8 இன்ச் வைக்கிறோம்னா கீழேயும் 8 இன்ச், மேலே 10 இன்ச் இருக்குன்னா கீழேயும் 10 இன்ச் ரெடி அளவு இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஷேப்பா இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து கொஞ்சம் ஃபேட்டா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலுமே நீங்க பேக்ல என்ன பண்ணிக்கலாம்னா செஸ்ட்ல இருந்து வேஸ்ட் 1 இன்ச் மைனஸ் பண்ணி எடுத்துட்டு பேலன்ஸ் எவ்வளவோ அதை வந்து நீங்க ஃப்ரண்ட்டுக்கு இந்த பட்டி சைட்ல வந்து இந்த அகலம் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இந்த செஸ்ட்ல இருந்து இந்த வேஸ்ட் வரைக்கும் இந்த அந்த 1 இன்ச் சாய்வு கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்க பிளவுஸ் போடும்போது அந்த ஃபிட்டிங் வந்து நமக்கு நல்லா இருக்கும். ஒரு பிளவுஸ் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரியாவது ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைக்கணும். இதுக்கும் ஒரு சாய்வு இருக்கணும், அப்பதான் நமக்கு வந்து அந்த பிளவுஸ் உடைய ஃபிட்டிங் சரியா இருக்கும். ஓகேவா? இதுவே செஸ்ட்ல இருந்து இப்படி நேரா ஒரு பிளவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு ஷேப்பே இல்லாம இருக்கும். ஒருவேளை அவங்களுடைய சைஸே அப்படிதான் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், பேக்ல வந்து இந்த அளவுக்கு இல்லாம கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் அல்லது ஒரு 1 இன்ச் இங்க சாய்வு கொடுத்துட்டு இங்க வரக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸை ஃப்ரண்ட்ல பட்டியில வந்து நீங்க அகலத்துல அதிகப்படுத்திக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்லையும் ஒரு லூஸ் நல்லா கொடுக்கும், பேக்லையும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுல இருந்து நீங்க செஸ்ட்ல இருந்து -4 இன்ச் அது நார்மல், அது 6 இன்ச் 7 இன்ச் வரைக்கும் குறையலாம். அதிகமாக போனால் ஒரு 2 இன்ச்சு, இப்போ 40ங்கிற இடத்துல 38 வேஸ்ட் ரவுண்டு இருக்கலாம், ஹிப் சைஸ் இருக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த சைஸ் வரும். நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுக்க போகும்போது ஒவ்வொருத்தரையும் அளவு எடுக்கும்போது இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டே வாங்க. ஒரு 4 பேத்துக்கு நீங்கள் அளவு எடுக்கிறீங்க, இல்லை ஒரு 10 பேத்துக்கு நீங்கள் அளவு எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு செஸ்ட் எவ்வளோ இருக்குது, வேஸ்ட் எவ்வளோ இருக்குது, அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, இது வந்து நீங்கள் பார்த்து குறித்து வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 10-20 பேத்துக்கு நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பாருங்க, என்ன சைஸுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு, அவங்க ஆள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்க அப்சர்வ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா பழகிடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நம்ம இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்து டெய்லரிங்க்கு பிளவுஸு, சுடி, மேக்ஸி இது 3க்குமே நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். இதுல பிளவுஸ் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் வரும், சுடி வித் மேக்ஸியும் ஒரே கிளாஸா வந்து வரும். இது வந்து 3 மந்த் கோர்ஸா 500 அட்மிஷன் ஃபீஸ் வாங்கிட்டு நம்ம இந்த கிளாஸ் அப்படிங்கிறது எடுக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்க கேட்டுக்கோங்க. ஸோ இனிமேல் இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிறது நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். இந்த வீடியோல நீங்க கேட்கக்கூடிய டவுட்ஸுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரியான வீடியோவா தான் இருக்கும். இது ரொம்ப லாங் வீடியோவா இருக்காது, ஜஸ்ட் 5 to 10 நிமிஷத்துக்குள்ள என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.